40 லட்சம் ரூபாயோட கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆளுக்கு நடந்திருக்குது. இப்போ அவர் பணத்தை எல்லாத்தையுமே லொஸ் பண்ணிட்டு கடன்காரனாகி அவர் வீடு வாசல் எல்லாம் விற்கிற அளவுக்கு வந்து நிற்காரு. இப்போ இந்த ஸ்கேம் சம்மந்தமாக அவர் தந்த வாய்ஸ் மெசேஜை ஹெச்பிஓ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த டெலிகிராம் சேனல் இருப்பீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க்கை நான் பயோவில் வச்சிருக்கிறேன். அப்படி அதை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி தெரியாட்டி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் சொல்லி அதை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அதில் போய் நீங்களே அவரோட வாய்ஸ் மெசேஜை கேட்டு என்ன நடந்துன்னு சொல்லி கிளியராக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேற ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். ஆனால் அவர் இந்த விஷயத்தை எனக்கு அனுப்பினதுக்கு பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்து இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி ஸ்கேமில் நீங்கள் மாட்டிருப்பீங்க. இதில் ஸ்கேம்ட அவேர்னஸ் இல்லாததால் ப்ளஸ் இன்னும் எத்தனை பேர் இந்த ஸ்கேமில் இப்போ ஆல்ரெடி இப்போ மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கேமில் ப்ரொசஸில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ போடுற மூலமாக யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்கேமில் இருந்து தப்பிச்சாலும் அதே பெரிய விஷயம்னு சொல்லி ஒரு கவலையில் தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணின வீடியோவை போடாமல். ஸோ நான் இந்த ஸ்கேம் இவருக்கு எப்படி நடந்துச்சு ப்ளஸ் இதே மாதிரியான ஸ்கேமுகள் எப்படி இதை ரன் பண்ணுறான்னு இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கலாம் இப்படியான ஸ்கேமில் மாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட பணத்தை வழியால் எடுக்கலாமா இல்லையா, அப்படி எடுக்க இயலும்னு சொன்னால் எப்படி எடுக்கிறங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர் ஒரு ஷாப் ஒன்று வச்சு ரன் பண்ணுற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் உண்டு. இவருக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல வந்து தாய்லாந்தில் இருக்கிற ஒரு லேடி இவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக மெசேஜ் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க பேசி இது செஞ்சுருக்காங்க. நான் எல்லாத்தையுமே அவர் தந்த வாய்ஸ் மெசேஜில் இருந்து எடுத்து என்ன நடந்ததுங்கிறது சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வேணும்னு சொன்னால் அவர் வாய்ஸ் மெசேஜை போயும் நீங்கள் கிளியராக கேட்டுக்கொள்ளலாம். ஹெச்பியூ டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு சும்மா நார்மலாக தான் பேசியிருக்காங்க. இவரும் நார்மலாக தான் பேசியிருக்காரு. அப்படியே பேசிட்டு போகக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பை அண்ட் செல் பண்ணுறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் இல்லை, ஆனால் இதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இவரும் கேட்டிருக்காரு என்னன்னு சொல்லி. அதுக்கு பிறகு 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஒன்று ஆகிருக்குது. அதுக்கு பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை செய்வோம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று முதலாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இவரை க்ரியேட் பண்ண வச்சுட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக இவர பணத்தில் இருந்து கொஞ்சம் பணத்தை கிரிப்டோக்கு மாற்றி அந்த கிரிப்டோ மூலமாக வேறொரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம், அதுதான் ஸ்கேம். ஓகே, ஸோ அந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ பை அண்ட் செல் ஏதோ ஆர்டர் ஒன்று கம்ப்ளீட் பண்ணினா அவருக்கு ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்குமா. ஓகே, இதுதான் அந்த பிஸ்னஸ் மாடல். இது ஏதோ ஒன்றை செஞ்சு கொடுத்தா ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸ் 6000 மட்டில் ஒரு கமிஷன் ஒன்று கிடைச்சிருக்குது. அதை அவர் பைனான்ஸில் என்ன செஞ்சுக்கிறார், திரும்ப செல் பண்ணி அது ப்ராஃபிட் எடுத்துட்டார். அப்போ பார்த்துருக்காரு ஓகே இது லெஜிட்டிமேட்டான விஷயம் தான் வெளிப்பட்டு கண்டினியூஸாக செஞ்சிருக்கிறார் அவர். ஸோ கண்டினியூஸாக செய்யக்குள்ளே திரும்ப என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ அவங்க கப்பல் அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு என்ன கம்பைன் அக்கௌண்ட் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கணும்னா தனியாக இவரை ஒரு தனி அக்கௌண்ட் ஒன்று திறக்க சொல்லி இவர் தனி அக்கௌண்ட் ஒன்று திறந்து அதில் சின்ன அமௌண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு ப்ராஃபிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து போகக்குள்ள கடைசியாக ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் ஒன்று போடுற மாதிரி ஒரு கட்ட அமௌண்ட் வந்துருக்குது. ஓகே, ஸோ இப்போ இவருக்கு நல்லா ப்ராஃபிட்டை பார்த்து நல்லா பழகின உடனே இப்படி ஒரு ப்ராஃபிட் தராங்க. ஸோ லெஜிமேட்டாக இருக்குன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சுக்காரு, நிறைய பணத்தை போட்டிருக்காரு. போட்ட உடனே என்ன செஞ்சுக்கானோன்னா அந்த பணத்துக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பணம் போடணும் இல்லையானு. அப்போ அதுக்கு பணம் இல்லாதால் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வச்சிருந்த நகை எல்லாத்தையுமே இதில் அடகு வச்சு அதை கொண்டு போய் போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அதுவும் பத்தாதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ஆல்மோஸ்ட் இப்போ டோட்டலாக அதுக்குள்ளே அவர் இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது உள்ளுக்கு போட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் பணத்தை அவரை நகை அடகு வச்சு கடன் வாங்கி ப்ளஸ் அவரோட சொந்த பணம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 40 லட்சம் பணம் உள்ள போட்டிருக்கிறாரு. ப்ளஸ் இப்படி அவர் அந்த பணத்தை இப்படி கலெக்ட் பண்ணுற டைமில் ஒரு 10 நாளையோ டிலே ஆகிட்டு அந்த டிலேக்கு வரைய டிலே ஃபீஸுன்னு சொல்லி அது வரையா ஒரு $8000 இப்போ அந்த டிலே ஃபீஸ் பே பண்ணிட்டு கேட்டு நிற்கானால். இப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இப்போ அவர் நிறைய பேர் ஆக்கிட்ட கடன் வாங்கி போடக்குள்ள நிறைய பேர் சொல்லிக்காங்க இது ஒரு ஸ்கேமில் ஏமாந்துட்டு இருக்கேன்னு சொல்லியும் அவர் அங்கே சண்டை பிடிச்சிருக்காரு. இது இந்த ஸ்கேம் மாதிரிக்கு நீ ஏமாத்துறியான்னு சொல்லி அந்த தாய்லாந்து அந்த பர்சன்கிட்ட மெசேஜ் பண்ணி அந்த லேடிகிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க நீ என்ன சந்தேகப்படுறியா அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிக்காங்க, அதாவது அதை வார்த்தையை நான் இதில் சொல்லப்பட அந்த தப்பான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அப்போ அதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்களாம்னு சொல்லி
அதுக்கு பிறகு அதில் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி இவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட பாஸ்போர்ட் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பில்லு அது இதெல்லாம் அனுப்பியும் நம்ம இவரை நம்பிட்டார். அப்போ உண்மை தான் இதுன்னு சொல்லி நம்பிட்டார். இப்போ இவர் 40 லட்சத்தை உள்ளுக்கு கொடுத்துட்டாரு. இது ஸ்கேம்னு சொல்லி இவருக்கும் விளங்கிட்டு, ஆனால் இப்போ இதை வெளியால் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி தெரியுமா, வழி இருக்கான்னு சொல்லி நேற்று என் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், இப்படி இருக்கு எனக்கு எப்படி அந்த பணத்தை வழியால் எடுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பணத்தை வழியால் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் இந்த ஸ்கேம், இது ஒரு ஸ்கேம்னு சொல்லி முதல்ல நீங்கள் எல்லாரும் இல்லைங்க. ஓகே, இந்த ஸ்கேம் எப்படி ரன் ஆகுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கேமோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ROI ஸ்கேம்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவான்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் மாடல் உண்டு. அந்த பிஸ்னஸ் மாடலில் சொல்லுவானால் நாங்கள் இவர் சொல்கிற மாதிரி பை அண்ட் செல் பண்ணுறோம், காமர்ஸ் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி ட்ரேடிங் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி மைனிங் பண்ணுறோம், அப்படி எதுனாலும் ஒரு பேரன்னு சொல்லி நீங்கள் உங்களோட பணத்தை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் தருவோம். அந்த லாபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10%, 20%, இல்லாட்டி உங்களோட பணத்தை டபுள் பண்ணுறேன், ட்ரிபிள் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ரொமிஷன் தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஓகே இது சரியாக விளையாண்டு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணணும், $20 இன்வெஸ்ட் பண்ணணும், $100 இன்வெஸ்ட் பண்ணணும், போனால் போட்டோம்னு சொல்லி ஒரு செக்கிங்க்கு நீங்கள் சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சின்ன இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள தாராளமான சொன்ன மாதிரி ப்ராமிஸை கடைபிடிப்பான். நீங்கள் $100 போட்டால் $200 தாரன்னு சொல்லியிருப்பானோன்னா அதை கட்டாயம் தருவானோ. அதே மாதிரி நீங்கள் $10, $20 போட்டால் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒன்று தாரன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் தருவானோ. தந்தா நீங்கள் வெளியால் விட்ரோ பண்ணலாம், செல் பண்ணலாம், என்ன செய்யலாம். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே இது லெஜிட்மேட்டாக, இது லெஜிட்மேட்டாக இருக்கிறதால நம்ம இப்போ சின்ன அமௌண்ட் $10 போட்டால் $20 அடிங்கன்னா, $100 போட்டால் $100 அடிங்கன்னா, நம்ம $10,000 போட்டால் ஒன் ஷாட்டில் $20,000 ஆகலாம்னு சொல்லி அந்த பேராசை உங்களுக்கு வரும். அந்த பேராசையை உங்களுக்கு தூண்டுற வரைக்கும் தான் அவனை உங்களுக்கு பணம் தருவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் உள்ளுக்கு போட்ட உடனே என்ன பண்ணுவானுன்னா, லைக் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஓகே சின்ன ஒரு பிரச்சனை நடந்துட்டு, ஸோ இதுக்கு நீங்கள் லேட் பண்ணிவிட்டீங்க காசு போடுறதுக்கு, அப்போ லேட் ஃபீஸ் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வானா, இல்லை நீங்கள் உங்களுக்கு பணத்தை தரணுன்னா எங்களுக்கு ட்ரேடிங் சார்ஜ் கொண்டு வேணும், அந்த சார்ஜுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி போடுங்க. அது ஆல்ரெடி இருக்கிற பணத்தில் எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட்டை தாண்டாட்டா இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் போடணும், நீங்கள் அந்த ஃபீஸ் தாங்க, எந்த ஃபீஸ் தாங்க, அப்படி வைங்க இப்படின்னு சொல்லி நிறைய கதை சொல்லி என்ன செய்வானா, உங்கள் எவ்வளோக்கு மேக்ஸிமம் கலோடிக்கேல்மா எடுத்துகிட்டு ஓடிடுவானு. ஸோ அப்படியான ஒரு ஸ்கேமில் தான் மாட்டிருக்காரு. ப்ளஸ் இவர் சொன்ன அந்த தாய்லாந்திலேருந்து பேசின அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% 199% சான்ஸ் அது உண்மையிலேயே பெண்மணியாக இருக்காது. என்ன பண்ணுவான்னு சொன்னால், வேற ஒரு ஆள் ஐடென்டிட்டியில் இருந்து பின்னுக்கு ஒரு ஸ்கேமர் தான் அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பான். ஸோ இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பெண்மணியோட பேங்க் கார்டு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் பில், அவங்களோட பாஸ்போர்ட் இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையான ஆள்னு சொல்லி இவருக்கு விளங்குதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதாவது இவர் பேசினது உண்மையான ஆள்னு சொல்லி. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அந்த ஆள்ற நபரில், அதாவது அந்த ஃபேக் ஐடியில் இருந்து பின்னுக்கு இதுன்றது மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு பாயாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது இவருக்கு ஒரு கேர்ள் ஒன்று மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொன்னால், நார்மலாக ஆப்போசிட் இதை வச்சு தான் பேசுவாங்க. அதாவது ஒரு பாய் ஏமாத்தணுன்னா ஒரு கேர்ள் ஐடியிலேருந்து பேசுவாங்க, ஒரு கேர்ள் ஏமாத்தணுன்னு சொன்னால் ஒரு பாய் ஐடியிலேருந்து பேசுவாங்க. ஸோ அப்போ தான் ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். அவங்க சொல்கிறத ஈஸியாக நம்பி மேனிப்புலேட் ஆகுவாங்க. ஸோ இதுக்கு பின்னால் மேபி அது உண்மையிலே ஒரு கேர்ளாக இருந்து அந்த கேர்ள் தான் ஏமாற்றிருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அட்மிட் ஆகினாலாம் உண்மைன்னு சொல்லி. அப்போ உண்மையிலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற ஒரு கேர்ள்ற அது ஐடென்டிட்டி களவெடுத்து அதிலிருந்து ஒரு ஸ்கேம் வந்து இவருக்கு ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம் உங்களுக்கு விளங்கிட்டு, ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற வகையான ஸ்கேம்கள், ஓகே. ஸோ அதில் இப்போ நம்ம பார்த்தது இந்த பொன்சி ஸ்கேம், அதாவது இந்த ROI கொடுக்குற ஸ்கேம். இந்த ஸ்கேம் தான் இவர் மாட்டிருக்கிற. இந்த ஒரு ஸ்கேம்லேயே அவர் 40 லட்சம் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் இழந்திருக்காரு. ஸோ இப்போ இதை எப்படி இந்த பணத்தை அவர் ரீகவர் பண்ணலாம்னு சொன்னால், 100% அவர் தலைகீழ நின்றாலும் இந்த பணத்தை அவர் ரீகவர் பண்ண முடியாது. இந்த பணத்தை அவர் மறக்க வேண்டியது தான். ப்ளஸ் நீங்கள் யார், நான் இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராசஸில் இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி இந்த பணத்தை எடுத்துடலாம்னு சொல்லி இன்னும் பணம் கொடுத்துட்ருப்பீங்கன்னு சொன்னால் இப்போவே நிப்பாட்டுங்க. அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ROI ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை கடைசி வரையும் நீங்கள் எடுக்க முடியாது. இதை இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது கோர்ட்ஸுக்கோ அப்படி இல்லாட்டி போலீஸுக்கோ போனீங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் ப்ராப்பரான கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ்கள் இல்லைங்கிறதால அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு போகிற வர செலவு, அடுத்தது நீங்கள் அதுக்கு கோர்ட்டில் போகிறது, லோயர் ஃபீஸ்ன்னு சொல்லி அதுக்கு வரையா நீங்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய வரும். கடைசியாக ரிசல்ட் 0 தான் வரும். இதுக்கு பிறகு இவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இன்னும் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி கிரிப்டோவில் லாஸ் பண்ணிட்டீங்களா, நான் உங்களுக்கு அதை ரீகவரி பண்ணி தரேன்னு சொல்லி இன்னொரு ஆள் மெசேஜ் பண்ணுவாங்க. அது யாருன்னா அந்த கிரிப்டோ ஸ்கேமை நடத்தின அதே குரூப்பில் இருந்தால் மெசேஜ் போகும். அவருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு அதை ரிகவர் பண்ணி தரோம், அந்த ரீகவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி இன்னும் இந்த ரீகவர் பண்ணுறங்கிற பேரில் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஆள் மாறிடுவாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது, ப்ளஸ் ரீகவர் பண்ணி தாரேன்னு சொல்லி நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்களையும் நம்பாதீங்க சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் அவருக்கு அது
அது ஏற்றுக்கொள்ள இயலுதில்ல. ஏன்டா பணத்த இழந்த ஆளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இருக்கும். அவர் அந்த ஐடிக்கு போய் பாருங்க. அதில எடுக்க இயலுமா இருக்கும். அது இதுன்னு சொல்றாரு. நான் அந்த கிரிப்டோ ஃபீல்டுக்கு கைஸ் நான் என்ன 5 இயர்ஸ்க்கு மேல போயிருக்கிறேன். ஓகே. இந்த மாரி நெறைய ஸ்கேம்கள், ஏமாந்தாக்களையும் நான் பார்த்துட்டு நெறைய ஸ்கேம்களையும் பார்த்துட்டு இப்படி ஏமாந்தாக்கள் யாருமே இவ்வளோ காலத்துக்கு ரூ. 1 பணத்த கூட வெளியால எடுத்ததில்ல. ப்ளஸ் இப்படி ஏமாந்தாக்கள் நெறைய தப்பான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த மாரி ஸ்கேம்கள்ல இருந்து கவனமா இருங்க. யாருனாலும் உங்கள அப்ரோச் பண்ணி கிரிப்டோ சம்மந்தமா ஏதாவது பேசுறாங்கன்னு சொன்னா, தயவு செய்து டபுள், ட்ரிபிள் செக் பண்ணாம எதுலயும் போகாதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த மாரி ஸ்கேம்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி தெரிஞ்சாக்கள் யாரும் ஏமாந்துருக்காங்களான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் அவர ரெக்கார்டிங் கேட்கணும்னு சொன்னா, HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல இருக்கு. போய்